ஒரு எலெக்ஷனில் எவ்வளோ செலவாகுமோ அதோட ஒரு 1% செலவு பண்ணி ஒரு பாட்டில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் செலவாகுதுன்னு வைங்களேன். ஸோ கடைசியில் யாருக்கிட்ட அந்த காசு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ரீச் கிடைக்குது. ஸோ த ரீச் இஸ் நாட் நெசசரிலி ஃபார் த பெஸ்ட் மியூசிக் ஆர் the whoever has visibility will get the best reach. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைனா, அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐ ஒர்க் வித் பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி ஆல்சோ. அதுலேருந்து எனக்கு ஒரு க்ரோத் வருது. அப்போ எனக்கு ஒரு அட்டென்ஷன், என்னை சுற்றி ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் ஆகுது. உடனே அந்த அட்டென்ஷனை எடுத்து நான் இந்த சைடு அதை திருப்பணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுதான், இந்த சைடு அந்த அட்டென்ஷன் திருப்பினா என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ஃபைண்டிங் ரியல் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ். அவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஃபேமஸ் ஆகுறாங்க, அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. பட் அதனால என்ன ஆகுதுன்னா, 2 விஷயம் நடக்குது. அதனால ஒன்று வந்து அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட சொசைட்டி எல்லாமே வந்து இம்பேக்ட் ஆகுது. அது ஒன்று, அங்கே ஒரு சேஞ்ச் ஒன்று க்ரியேட் ஆகுது. பட் அட் த சேம் டைம் ஏதோ ஊரில் உட்காந்து யூடியூப்பில் அவங்கள பார்க்குற ஒரு பையன் வந்து அதை பார்த்துட்டு, டே இதை விட பயங்கரமாக நான் பண்ணுவேன்னு அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பண்ணி அவனை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரான். அந்த மாதிரி பசங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. இங்கே சூப்பராக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 3-4 இயர்ஸ் பேக் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கும்போது, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ரேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை விட பெட்டராக இப்போ இருக்கிற பசங்க பண்ணுறாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி you're saying that they were these boys like rappers who came into the scene.